இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வேட்புமனு தாக்கல் நிறைவு பல்முனை போட்டியுடன் தொடங்கியது சபா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். 17வது சபா சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்த்தபடியே பல்முனை போட்டிகளை களை கட்டுகிறது. இன்று காலை 25 மையங்களில் 9 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நேரம் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. 11 மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையம் SPR வேட்பாளர்களின் வேட்பாளர்களை அவர்களின் பெயர்களை அறிவித்த நிலையில் அவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் துலிட் தொகுதியில் 14 பேர் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் ஆவர். பந்தாவ், தம்புராலி, இனானம், கபாயான் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 13 மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. 2 தொகுதிகளில் 12 முனை போட்டியும், 6 தொகுதிகளில் 11 முனை போட்டியும், 9 தொகுதிகளில் 10 முனை போட்டியும் ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 73 தொகுதிகளில் ஒன்றில் கூட நேரடி போட்டி கிடையாது. 596 வேட்பாளர்களில் 80 பேர் 18 முதல் 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர். 81 முதல் 99 வயதிலான 2 பேரும் போட்டியில் குதித்துள்ளனர். பாலின வாரியான பார்த்தால் 71 பேர் மட்டும் பெண் வேட்பாளர்கள், எஞ்சிய 525 பேரும் ஆண்கள் ஆவர். அனைத்துலக ஆட்டத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு முதல் சிவப்பு அட்டை, ஊசலாடும் உலக கிண்ண கனவு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அனைத்துலக ஆட்டங்களில் முதல் முறையாக சிவப்பு அட்டையை பெற்றுள்ளார். டப்ளினில் நடைபெற்றுள்ள உலக கிண்ண காற்பந்து தகுதி சுற்று ஆட்டத்தில் உபசரணை அணியான அயர்லாந்திடம் போர்ச்சுகல் 0-2 என தோல்வி கண்ட ஆட்டத்தில் அவருக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. 61வது நிமிடத்தில் ரொனால்டோ எதிரணி வீரரை முட்டியதால் முதலில் மஞ்சள் அட்டை காட்டப்பட்டது. பின்னர் வார் எனப்படும் வீடியோ தொழில்நுட்ப பரிசீலனையில் அது சிவப்பு அட்டையாக மாற்றப்பட்டது. இதனால் ரொனால்டோ நாளை ஞாயிற்றுக்கிழமை அர்மேனியாவுக்கு எதிரான தகுதி சுற்று ஆட்டத்தில் விளையாட முடியாது. தகுதி சுற்றின் F குழுவில் போர்ச்சுகல் தற்போது ஹங்கேரியை விட 2 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளது. நாளை வெற்றி பெற்றால் அது நேரடியாக உலகக்கிண்ண காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும். ஆனால் சிவப்பு அட்டையால் ஆட்டத்தடை நீட்டிக்கப்பட்டால் ரொனால்டோ 2026 உலகக்கிண்ண தொடக்க ஆட்டத்தை தவறவிடக்கூடும். இது ரொனால்டோ மட்டுமின்றி அவர் எப்படியாவது உலக கிண்ணத்தை வென்றுவிட வேண்டும் என உலகம் முழுவதும் பெரும் கனவுகளோடு இருக்கும் அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்லாங்கூர் மற்றும் சிரம்பானில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் வசமாக சிக்கிய மூவர். கிளாந்த் பள்ளத்தாக்கு மற்றும் சிரம்பான் பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நடைபெற்று வந்த 14 வீட்டுக் கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒரு சீன நாட்டு பிரஜை உட்பட 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்று தாமான் ஸ்டே கார்செவில் உள்ள வீடொன்றில் 35,000 ரிங்கிட் மதிப்பிலான ஆபரணங்களும் பிராண்டட் கை கடிகாரங்களும் கொள்ளையடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சிரம்பான் 2 அந்த சீன ஆடவனை கைது செய்தனர். அந்த ஆடவனை கைது செய்யும் பொழுது அவன் வாகனத்தில் இருந்த இரும்பு வெட்டிகள், ஸ்க்ரூ டிரைவர்கள் போன்ற கொள்ளை செயல்களில் பயன்படுத்தியதாக நம்பப்படும் கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து நவம்பர் 10 அன்று கோலாலம்பூர் லெவு புடுவில் உள்ள வீடொன்றில் 60 வயதுடைய உள்ளூர் நபரையும் 64 வயதுடைய சீன பெண்ணையும் கைது செய்தனர். அந்த இல்லத்திலிருந்து 27 பிராண்டட் கை கடிகாரங்கள், 9 ஆபரணங்கள், 3 வங்கி அட்டைகள், 5 பிராண்டட் பைகள், ஒரு லேப்டாப், 18,000 ரிங்கிட் பணம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கைது நடவடிக்கைகளின் மூலம் சிரம்பான் மாவட்டத்தில் நடைபெற்ற 7 கொள்ளை வழக்குகளும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நடந்த 7 வழக்குகளும் தீர்க்கப்பட்டுள்ளன என்று நெகிரி செம்பிலான் காவல்துறை தலைவர் அல்பென்சி அகமது கூறினார். உலுகிந்தாவில் தீ விபத்து, தீக்கிரையான முதியவர் பலி. தாமான் ஃபெரடுவான் உலுகிந்தா பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 80 வயதான வயோதிகர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்ற போதும் தீ விபத்து ஏற்பட்ட சுமார் வீடு 80 விழுக்காடு வரை எரிந்து சேதமடைந்திருந்தது. தீயணைப்பு பணிகள் முடிந்த பின்னர் வீட்டின் 2வது படுக்கை அறையின் தரையில் முதியவரின் எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்தில் அருகாமையில் உள்ள வீடுகள், 2 கார்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகிய அனைத்தும் சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவரின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணங்களும் மொத்த சேதங்களின் மதிப்பும் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. தஞ்சோங் மாலிமில் 7 கொள்ளை சம்பவங்களும் காரணமானவர் பெண் வேடமிட்ட ஆண்.
போலீஸ் வலைவீச்சு. பேராக் தஞ்சோங் மாலிங் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நடந்த 7 கடை கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னால் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதில் திருப்பம் என்னவென்றால் அவர் பெண் வேடமிட்ட ஆண் என்பதே. ஸ்லாங்கூரை சேர்ந்தவர் என நம்பப்படும் 40 வயதுடைய அவ்வாடவர் படங்களில் வருவது போல் பெண்கள் உடை மாறு வேடத்தில் கடைகளில் நுழைந்து கொள்ளையிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நவம்பர் 12ஆம் தேதி ஒரே நாளில் அந்த 7 கடைகளிலும் அந்நபர் கைவரிசையை காட்டியது சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் தெரிய வந்தது. 7 கடைக்காரர்களும் போலீசில் புகார் செய்துள்ளனர். ஆனால் 3 மட்டுமே இழப்பு ஏற்பட்டுள்ளது. 5200 ரிங்கிட் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்களை நட்டம் ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சந்தேக நபருக்கு வலை வீசி வரும் போலீசார் தகவல் தெரிந்தோர் முன்வந்து விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். செய்தியில் ChatGPT தகவலை நீக்க மறந்து கேலி கூத்தாகிய பாகிஸ்தானிய செய்தித்தாள். பாகிஸ்தானின் பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று தனது செய்தி கட்டுரையில் ChatGPTயின் ப்ராம்ப்ட் தகவலை நீக்க மறந்து பெரும் அவமானத்தை சந்தித்துள்ளது. கட்டுரையின் கடைசியில், ஒருவேளை நீங்கள் விரும்பினால் என்னால் எந்த செய்தியின் முதல் பார்வையை இன்னும் சிறப்பாக மாற்றியமைத்து கொடுக்க முடியும் என அந்த ChatGPT தகவல் இடம்பெற்றுள்ளது. இதனால் AI உதவியுடனேயே அக்கட்டுரை எழுதப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமானது. இதை கண்ட வலைதளவாசிகள் செய்தித்தாளின் அந்த குறிப்பிட்ட பகுதியை வட்டமிட்டு வைரலாகியதோடு அந்நாளிதழ் நிறுவனத்தை கேலி செய்து வருகின்றனர். ChatGPT உதவியுடன் கட்டுரையை எழுதியவரும் அதனை சரிபார்த்தவரும் நாளிதழ் அச்சுக்கு போவதற்கு முன் ஒரு தடவை சரிபார்த்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் இந்த அவமானத்தை தவிர்த்திருக்கலாம் என பலர் நகைச்சுவையாக விமர்சித்தனர். மேலும் சிலர் இதை பெரிய பிழை என கூறி செய்தித்தாளின் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பினர். என்னதான் AI தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி கொண்டிருந்தாலும் அது உருவாக்கிய உள்ளடக்கத்தை மனிதர்கள் ஒரு தடவை சரிபார்க்க வேண்டிய அவசியத்தை இச்சம்பவம் உணர்த்துகிறது. மைக்ரோவேவ் உள்ளே பூனை AI வீடியோவால் தாய்வானில் பரபரப்பு. தாய்வானில் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய வீடியோவில் ஆடவர் ஒருவர் பூனையை மைக்ரோவேவில் வைப்பது போன்று திகிலூட்டும் காட்சி காட்டப்பட்டது. இது பெரும் அதிர்ச்சியையும் பரவலான கண்டனத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது அந்த வீடியோ உண்மை அல்ல, மாறாக AI மூலம் உருவாக்கப்பட்டது என உறுதி செய்யப்பட்டது. குற்றச்சாட்டில் சிக்கிய நபரான ஜுவோஹா தனது Facebook கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாகவும் பூனைகளை தாம் துன்புறுத்தவில்லை என்றும் கூறினார். ஆனால் 5 பூனைகளை தத்தெடுத்து பின்னர் கைவிட்டது உண்மைதான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். 4 பூனைகள் பூங்காவில் விடப்பட்டன, 1 ஓடி மறைந்தது. இந்நிலையில் அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை செய்த போது காலியான கூண்டு மட்டுமே கிடைத்தது. பூனைகளோ மைக்ரோவேவோ எதுவும் இல்லை. பூனைகளை கைவிட்டதற்காக தற்போது ஜோஹோ மீது 5 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இக்குற்றத்திற்காக தாய்வான் சட்டப்படி குறைந்தது $5000 அபராதம் விதிக்கப்படலாம். பூனைகளை கைவிட்டதால் ஜோஹா மீது கோபம் கொண்ட யாரோ தான் போலியாக AI வீடியோவை உருவாக்கி அவரின் Facebook கணக்கை ஹேக் செய்து பதிவேற்றி இருக்க வேண்டும் என போலீஸ் நம்புகிறது. ஜம்மு காஷ்மீரில் போலீஸ் நிலையத்தில் வெடிப்பு, 9 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள நவ்காம் போலீஸ் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரிய வெடிப்பில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டனர். போலீஸ்காரர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்களும் அவர்களில் அடங்குவர். மேலும் 29 பேர் காயமடைந்துள்ளனர். போலீஸ் நிலையம் முழுவதுமாக சேதமடைந்தது. அருகில் உள்ள வீடுகளும் பாதிக்கப்பட்டன. அண்மைய புதுடெல்லி கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களை பரிசோதிக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். எனவே இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல, தவறான வெடிப்பே என அவர்கள் உறுதிப்படுத்தினர். என்ற போதிலும் சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையின் கடும் எதிர்ப்பால் பின்வாங்கிய தாய்லாந்து. மதிய வேளையில் மது அருந்துவதற்கான தடை நீங்கியது. தாய்லாந்தில் மதிய நேரங்களில் மது அருந்துவதற்கும் மது விற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டதை அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். புதிய விதிமுறை அமலுக்கு வந்த சில நாட்களிலேயே சுற்றுப்பயணிகள் மற்றும் உள்ளூர் வணிகர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தடையால் குறிப்பாக சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்படும் என ஹோட்டல் மற்றும் மதுபான கடைகள் ஏற்கனவே எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தனது முடிவிலிருந்து பின்வாங்கியுள்ள தாய்லாந்து அரசு டிசம்பர் தொடங்கி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மது விற்பனையை அனுமதிக்கும் 6 மாத கால பரிச்சார்த்த திட்டத்தை அறிவித்துள்ளது. முன்னதாக தடை நேரத்தில் மது வாங்கியோ குடித்தோ பிடிப்பட்டவர்களுக்கு $400 வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது.
இப்போது தடை மீட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதால் சுற்றுலாத்துறையின் மீட்சிக்கு இது உதவும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் சஃபாரி பயணத்தில் சிங்கம் தாக்கி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடிட்டர் உயிரிழப்பு. உலக புகழ்பெற்ற கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரின் தயாரிப்பு அணியுடன் பணியாற்றிய எடிட்டர் ஒருவரை சிங்கம் தாக்கி கொன்ற துயர சம்பவம் தென்னாப்பிரிக்காவில் நிகழ்ந்துள்ளது. 29 வயது கேத்ரின் சாப்பல் சஃபாரி பூங்காவில் திறந்த வாகனத்தில் பயணம் செய்தபோது திடீரென ஒரு சிங்கம் வேகமாக பாய்ந்து அவரை வாகனத்திலிருந்து வெளியே இழுத்து சென்றதாக நேரில் பார்த்த சாட்சிகள் கூறுகின்றன. பூங்கா பணியாளர்கள் உடனடியாக உதவி செய்ய முயன்றாலும் கடுமையான காயங்களால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சஃபாரி விலங்குகள் கணிக்க முடியாதவை என்றும் சுற்றுலா பயணிகள் எப்போதும் பாதுகாப்பு விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் விலங்கியல் நிபுணர்கள் பலமுறை வலியுறுத்திய நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தயாரிப்பு குழுவினரும் ரசிகர்களும் இச்செய்தியால் அதிர்ச்சி அடைந்திருப்பதுடன் அவருடன் பணியாற்றிய அனுபவங்களையும் பங்களிப்புகளையும் சமூக ஊடகங்களில் நினைவு கூர்ந்து வருகின்றனர்.